விஜய் வந்து ஊழலை ஒழிப்போன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். அது மாதிரி வந்தபோது பதிவுத்துறை அது இது சில துறைகள் எல்லாம் வந்து ஊழலை ஒழிச்ச மாதிரி தெரியுது. அங்கங்கே கொஞ்சம் லஞ்சம் வாங்குறதுக்கெல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்லி தகவல் எனக்கு வந்த வண்ணமாக இருக்குது. இதே சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு வந்து இவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்னா, விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தான் சொன்னார். அவர் பேசின காணொளிகளும் நிறைய இருக்குது. ஆனால் விவசாயிகளுக்கு வந்து ரூ. 1,00,000 கடன் வாங்கினவங்களுக்கு தான் வந்து அந்த தள்ளுபடி, அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 5,000 தள்ளுபடிங்கிறது இப்போ 2,000 சேர்த்து ரூ. 7,000 தள்ளுபடின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏன்னா முந்தைய அரசு வந்து விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணலை, திமுக அரசு தள்ளுபடி பண்ணலை. இவர் அதனால் நான் தள்ளுபடி பண்ணுறேன்னு இப்போ தேர்தல் அறிக்கையில் கொடுத்து தள்ளுபடி பண்ணுறதுன்னு சொன்னார். பட் சொன்னதும் கூட இன்னும் கூட இதுக்கு ஜீவோ போடலை. எதுக்கு ஜீவோ போடலை? இந்த ரூ. 1,00,000 கடனுக்கும் இந்த 7,000 சொன்னதுக்கும் இவர் சொன்னதோடு நிற்கிதே தவிர இன்னும் ஜீவோ போடலை. அப்போ ஏதாவது இன்னும் கொஞ்சம் முழுமையாக தள்ளுபடி பண்ணிடலான்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியலை. ஜீவோ போடாமல் இப்போ வந்து தொந்தரவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து வந்து கடனை கட்டணும், எங்களுக்கு ஜீவோ தள்ளுபடிகள்லாம் இன்னும் எங்களுக்கு ஜீவோ வரல, நீங்கள் கடனை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி சொல்லணும்னா முதல்ல ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஒரு அரசு வருது உள்ள. அந்த அரசு வந்து வரப்போகிற, அதாவது வந்து நம்ம இதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதிகப்படியான தேர்தல் வாக்குறுதிகளை இவங்க கொடுத்துருக்கக்கூடாது. ஒன்று. சரி, கொடுத்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம், தற்கால சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த ரூ. 1,00,000 மேலே உள்ளதெல்லாம் பண்ண முடியாததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நேரடியாக முதல்வர் வந்து இதுதான் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வருன்ற மாதிரி இவ்வளோ தான் இப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டா அது வந்து போராட்டமாக மாறாது. அடுத்து நாங்கள் செய்வோம், அதுக்கேற்ற சூழல் வரும்போது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ உள்ள அரசு என்ன பண்ணணும்னா, இப்போ நேற்று கூட வந்து அடுத்து புதுசாக 8 லட்சம் கோடி கடன் ஆகும்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு. உண்மைதான் அது. என்ன அப்போது இங்கே இருக்கிற சூழ்நிலை வந்துட்டு இப்படி இருக்குது. ஏன்னா ஒரு வாங்கி வச்ச கடனுக்கு வட்டி கட்டுறதே ஒரு பெரிய சுமையாக இருக்குது. 2 லட்சம் கோடியை 50 லட்சம் ரூபா வந்து வட்டி கட்டணும். 2.5 லட்சம் கோடி வட்டி கட்டணும். பார்த்தீங்களா? அப்போது ஒரு 2.5 லட்சம் கோடி வந்துட்டு கேரளாலெலாம் வந்து அந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டே அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது வந்து ஒரு வட்டி கட்டுறதே இவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய பாரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க இந்த அரசு. சார், நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சு நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது என்னோடய பார்வை சொல்கிறேன். அப்போது இப்படி வச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துலேருந்து நம்ம துவங்கும்போது ஒரு பக்கம் வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை செய்யணும். இப்போ ஒரு ஊழல் இல்லாத அரசுன்றது மாதிரி இவங்க கொண்டு போகும்போது நிறைய இடத்துல வந்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தார் சாலை போடுறாங்க, போடும்போது முன்னாடி உள்ள அரசு வந்து என்ன பண்ணும், 10 கோடியா 10 கோடினா நீ ஒன்று வச்சுக்கோ, நீயே 11 கோடின்ட்டு ஆஃபர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி அடிச்சுட்டு போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 10 கோடியா இல்லை எனக்கு 9.5 கோடிக்கு கொட்டேஷன் வந்து நல்லா ஒழுங்காக போடுற கான்ட்ராக்டர்கிட்டருந்து வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஒரு ஒப்பந்தத்தின் வாயிலாக 1.5 கோடி அரசுக்கு லாபம். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த அரசுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி நடக்க ஆரம்பிக்கும்போது வந்து என்ன ஆகும்னா இதில் கொஞ்சம் மிச்சம் ஆகும். இப்படி பல வகைகளில் வந்து மிச்சம் ஆகிறது. இப்படியெல்லாம் பண்ணி தான் வந்து ஒரு டைம் எடுக்கும், ஒரு நேரம் எடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு சூழலுக்கு கொண்டு வர்றதுக்கு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து இந்த சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிடணும். இதை வந்து வெளிப்படையாக அரசும் வந்துட்டு இதுதான் நிலவரம் அப்படின்றதையும் வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் வாக்குறுதியை காப்பாற்றாமல் போகிறதுக்கு இதுதான் காரணம். இல்லை அது வந்து ஒரு கூட்டி பார்த்து ஒரு சமாளிக்கக்கூடிய முடியும் அப்படின்னா மற்றதெல்லாம் இந்த தங்கம் கொடுக்குறோம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த விவசாயிகளுக்கு கொடுத்துடலாம்.
இதுதான் என்னோட கருத்து. நான் பாராட்டுறேன். நீங்கள் சொன்னதை நான் 100க்கு 100 ஏற்றுக்கிறேன். அதே சமயத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அப்போதைய இருந்த அரசு. அந்த பட்ஜெட்லேயே வந்து இத்தனை லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது, இவ்வளோ வட்டி கட்டியிருக்கோம், நாங்கள் இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்த பின்னாடி தான் இவங்க தேர்தல் அறிக்கை, அதுக்கப்புறம் தான் தேர்தல், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 நாளோ 35 நாளைக்கு அப்புறம் தான் தேர்தல் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் தேர்தலே வருது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்வையிடாமல் எப்படி இவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லுவார்? ரெண்டாவது ஒவ்வொரு மேடைகள்லையுமே தனித்தனியாக ஒவ்வொரு அறிக்கையுமே தனித்தனியாக வாய்ச்சார். அதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், இருக்குது. அவரே ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு, இருக்குது. அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ பட்ஜெட்டில் பார்த்துட்டு தானே பேசுகிறாங்க. அப்போ கடன் 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது தெரியுமே, தெரியாமல் இல்லையே. தெரிஞ்சிருந்தும் தானே நாங்கள் விவசாயத்துக்கு முழுமையாக தள்ளுபடி பண்ணுறோம். பெண்களுக்கு வந்து தாய் மாமன் சீராக நாங்கள் வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம், பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறோம், தரமான பட்டுச்சேலை கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேலை இல்லாத பட்டாதாரிகளுக்கு 4000ம், டிப்ளமோ படித்தவங்களுக்கு 2500ம் அதுவும் கொடுக்குறோம். அதே மாதிரி 1000 ரூபாய்க்கு பதில் நாங்கள் 2500 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இலவச பஸ்ஸு ஏற்கனவே இப்போ மகளிருக்கு வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிறத சென்னை டு கன்னியாகுமரி வரலையுமே ஏசி பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம், நீங்கள் போயிடலாம், தாராளமாக போயிட்டு வரலான்லாம் சொன்னாங்க. சரிங்களா? இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணாங்க. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க. இப்படியான இதுகள் எல்லாம் கொடுத்தா 10 லட்சம் கோடிக்கு மேலே தான் செலவாகுமே தவிர இல்லை. வருமானம் இங்கே வருதில் 45லேருந்து 50% வந்து அரசு ஊழியர்களுக்கே சம்பளமாக போகுது. அரசு ஊழியர் இப்போ இன்றைக்கி இருக்க இதில் அரசு ஊழியர்களுக்கு 45லேருந்து 50% சம்பளமாக போகுது. இவர் என்ன பண்ணுறாரு? இப்போ வந்த உடனே நான் வந்து அரசு ஊழியர்கள் எங்கெங்கே வேக்கன்சி இருக்கோ அதையும் ஃபுல்லப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்படி ஃபுல்லப் பண்ணும்போது கிட்டத்தட்ட 60 விழுக்காடு வரையும் நமக்கு அந்த சம்பளமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த 40 விழுக்காட்டில் வச்சு நம்ம ரோடு போடுவீங்களா, இல்லை மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வாட்டர் பண்ணி கொடுக்கணும், இல்லை எல்லா கிராமங்களுக்கும் வாட்டர் கொடுக்கணும், அது பண்ணணும், கிராமப்புறங்களுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கும் பணம் கொடுக்கணும், இது மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இதெல்லாம் பண்ணணுன்னா ஏற்கனவே திமுக அரசு இப்படி தான் பண்ணிச்சு, கடனை வாங்கி தான் கொடுத்துச்சு. அதே தான் இவரும் பண்ணணும். அப்போ இவ்வளோ கடன் வாங்கினா அதுக்கு மேலே திமுக வாங்கினதாவது ஒரு 5 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. அதில் வட்டி வேற கட்டி, ஏன்னா 480 இருந்தது ஏற்கனவே. எடப்பாடி போகும்போது 4,80,000 கோடி கடன் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வாங்கினது, இவங்க வாங்கினதில் 2,35,000 கோடி வட்டி கட்டியிருக்காங்க. 2,35,000 கோடி வட்டி கட்டிருக்காங்க. இது பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க, இதை சட்டமன்றத்துலேயும் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப இதை எப்படி நம்ம பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். இவங்களுக்கு பல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, பலரெல்லாம். அதாவது விஜய் ஐயாவை வந்து நம்ம லேசாக இட போட முடியாது. ஏன்னா அவருக்கும் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, நிறைய IAS IPS ஆஃபீஸர்ஸ், ஃபைனான்ஷியல் சர்க்கன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அவங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க, பண்ணியும் கையை மீறி போகுது. ஏன்னா அவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிலிண்டர்லாம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலே பெரிய பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் ஆகாது. 6 சிலிண்டருங்கிறது என்னாச்சு? இல்லை 6 சிலிண்டர் கொடுக்கலனாலும் வந்துட்டு அடுத்து வர தேர்தலில் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க. இல்லை பார்த்துக்கிட்டு இருங்கன்றது இல்லை, அதாவது அவங்க வந்து முடியலைன்னா முடியலைன்றதுக்கான காரணத்தையும் சொல்லுவாங்களே தவிர ஏமாற்றிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிக்கிட்டு ஒரு இதை வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்க, அந்த அம்மா அவருக்கு ஆதரவான ஆட்கள் வேணால் சரி பரவாயில்ல, அவரால் முடியலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து நமக்கு 6 சிலிண்டர் வந்துட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதின்றது வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி. இந்த நீங்கள் இப்போ பேசுகிற பேச்சை பார்த்தா அவர் இந்த வாக்குறுதிக்காகத்தான் ஆட்சி மாற்றமே நடந்தது. நிச்சயம். அதில் என்ன டவுட் உங்களுக்கு? உங்களோட புறையோடி போன ஊழல் ஆட்சிக்கு எதிராக நடந்திருக்கு. அதுவும் ஒரு காரணம். அது ஒரு காரணம் இல்லை, அதுதான் மெயின்.
இங்க பாருங்க, அதுதான் மெயினா இருந்தா அதிமுக ஆட்சி அதுதானே அதிமுகவும் ஒரு ஊழல் கட்சி தான். இல்லன்னா சீமான் வந்திருக்கணும் இல்ல இருங்க சார், சீமான் வந்திருக்கணும் இல்ல. எப்படி அவர் சீமான் இந்த மாதிரி சீமான் எப்படி வருவாரு? ஏற்கனவே 8 வாங்கி இருக்கிறாரு. 8.2% வாங்கினவர். நாம் தமிழர் கட்சி வந்து 8.2 வாங்கி இருக்கு. ஆமா, அது வந்து அதோட வளர்ச்சியில வாங்கியிருந்தா கூட 12 வாங்கியிருக்கலாம். ஆட்சியை பிடிக்க முடியாது சார். அதெல்லாம் இப்ப இருங்க சார், இவர் வந்து இப்போ மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிப்பார்னு நீங்களோ நானோ இல்லை பொதுமக்களோ யாருமே நினைச்சு பார்க்கல. ஆனா அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. சரிங்களா? சரி, ஆட்சியை பிடிச்சிட்டாரு தான் வந்துட்டு இந்த இலவசத்துக்காக ஆட்சி பிடிச்சிட்டாரா? 100க்கு 100. இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் ஒரு கணக்கு போட்டு எந்த நாள்லயும் நீங்க அரசியல்ல முன்னேற முடியாது. இங்க பாருங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா அவரு 108 தொகுதி அல்ல, அவரு மற்ற எல்லா தொகுதிகளையும் அவர் வெற்றி பெற்றிருக்கணும். புரிஞ்சுக்கோங்க, எல்லா தொகுதியும் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன நான் சொல்றேன், பலருக்கும் திமுகவை தீய சக்தின்னு சொன்னதுதாங்க காரணம். திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரு, அதை ஏத்துக்கிட்டாங்களா? அது மக்கள் பூரா ஏத்துக்கலங்க. எங்க 1/3 பங்கு தாங்க ஏத்துக்கிட்டாங்க. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு இன்னும் கோமாளித்தனமா பேசுறீங்க. எப்படி மக்கள் ஏத்துக்கல? எவ்வளவு ஆட்சிக்கு வர்றதுக்கு அது பயன்பட்டு இருக்குல்ல. ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணம் சொன்னாங்க, அதுலயும் ஆட்சிக்கு வர்றதுக்கு அது பயன்பட்டு இருக்குதான். அதை வேற யாராவது சொல்லி பயன்படுத்தி இருக்க வேண்டியதானே? அதுங்க பாருங்க, ஒரு விஷயம் அதிமுக வந்து நேரடியா வந்து பாருங்க, நாம் தமிழர் சொல்லி பாருங்க, அவரு ஜெயிச்சாரு, அவரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை செய்யணும். செய்ய தவறுனா அது மக்கள். நானும் ஓட்டு போட்டிருக்கேங்க, நானும் மக்கள் தாங்க. நான் திமுக இருந்தாக்க ஏன் விஜய் ரசிகரா இருக்க கூடாதா? கட்சியை இப்ப மாறிட்டீங்களா? இருங்க சார், இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. விஜய் வந்து முதலமைச்சரா வந்துட்டாரு, அவர் மக்களுக்கு நல்லது செய்யறேன், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை நம்பி நாங்களும் வாக்களிச்சோம். இப்ப எங்களுக்கு 6 சிலிண்டர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறோம். எனக்கு இல்ல, எனக்கு வராது, எனக்கு அந்த தகுதி இல்ல வாங்கிக்கிறதுக்கு. அதே மாதிரி தங்கத்துக்கு தாலியோ மோதிரமோ எதுவும் எங்களுக்கு கிடைக்காது. என்ன நீங்க வந்து அந்த டாபிக் எல்லாம் திருப்பியும் ஆரம்பிக்காதீங்க. ஒரே ஒரு வார்த்தை, தேர்தல் வாக்குறுதி. இந்த வாக்குறுதி எல்லாம் வந்துட்டு நிறைவேற்றாதனால அடுத்து வர்ற தேர்தல்ல தோல்வியை சந்திப்பார். 100க்கு 100 சந்திப்பார். சரியா? நான் சொல்றேன் நானு, சரி, இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டாலும் அவர் வெற்றி பெறுவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இங்கதான் இருக்க போறீங்க, நாங்க இங்கதான் இருக்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு பக்கம் வாக்குறுதியை நிறைவேற்றாததுக்கு இங்க கடுமையான பொருளாதார, அதாவது பணம் சார்ந்த பிரச்சனை. சரிங்களா? நிதி இல்லாதது. ரெண்டாவது வந்து நல்ல சொன்னது நடக்காட்டா கூட சொல்லாதெல்லாம் நடக்குது. என்ன தெரியுமா? எங்கேயும் ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டு ஊழலுக்கு எதிரான ஒரு அவர் ஆட்சிக்கு வரும்போதே என்ன சொன்னார்? ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன், ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன். ஊர்ல வர்றவன் போறவன் மொத்தம் தான் சொல்றான். எங்க செய்யறான்? இவர் சொன்னார்ல, இப்ப எங்க ஊழலற்ற ஆட்சி நடக்குது? ஐயா ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறேன்னு சொன்னாரு. இவங்க கட்சியை சேர்ந்த எத்தனை மாவட்ட செயலாளர் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க, இன்றைக்கு வந்து வழக்கறிஞர் பொறுப்பு போட்டு தரேன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட 10 லட்சம் வாங்கி அது எங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம வேற யாருக்கு கொடுத்துட்டாங்க. இது நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிற அளவுக்கு போயிருக்கு. அப்படின்னா எங்க ஊழல் அல்ல, ஊழல் ஊத்துக்கண்ணே அதுதானே. நீதிமன்றத்துல திமுக ஆட்சியில எவனுமே ஊழல் வந்துச்சுன்னு எவனும் கோர்ட்டுக்கு போகல. காசு கொடுத்து ஏமாந்துட்டோம்னா நீங்க செந்தில் பாலாஜி இழுக்காதீங்க, அது முந்தைய அரசு நடந்தது, எங்க ஆட்சியில இல்ல. அதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, இப்போ ஊழல்னா 100க்கு 100 ஊழல் அழிஞ்சு போச்சுன்னு நாங்க அதுவும் சர்டிபிகேட் கொடுக்கல. சரிங்களா? இந்த மாதிரி வந்து 1-2 வந்து ஊழல் வந்து புறையோடி போன அதிமுக ஆட்சியிலையும் சரி திமுக ஆட்சியிலையும் சரி ஊழல் வந்து ஒரு ஒத்துக்கொள்ளப்பட்ட இதாக வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் பாடியாக இங்கே இருந்துருச்சு. அப்படி அதில் பயணிக்கிறவங்க யார்? மக்கள், வழக்கறிஞர், நீதிபதிகள் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அவர்கள்ட்ட வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு நீங்கள் வந்து நீ வாங்கினேன்னா அடுத்து பதவி போயிடும் அப்படின்ற ரீதியில் தான் இப்போ வந்து இப்போ எல்லாம் ஓரளவுக்கு சரிப்பட்டு வருது. ஆனால்
100க்கு 100 வந்து உடனே வந்து சுவிட்ச் போட்டவுடனே ஆஃப் ஆகிற லைட்டு போல இல்ல மாறிடுமா? இல்ல அப்படியெல்லாம் மாறாது. மாறாது நானும் நினைக்கல. மாறாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். இதில் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சரிப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. மீதி வர்றதையும் வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வர்றதை வந்துட்டு அதை வந்துலாம் களை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு பிறந்திருக்குது. சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி.